ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிஸ்டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, சிஎஸ்சி விஏலிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட் வந்து சிஎஸ்சி தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான், எப்படி வந்து நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி முழு வீடியோவை நம்ம பார்க்குறோம். உங்களோட நீங்கள் டம்ப்லைன் பார்க்குறப்ப தெரிஞ்சுட்டு இருப்பீங்க எதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இது பண்ணுறோம். அதாவது என்ன அறிவிப்பு அப்படின்னா, சிஎஸ்சி மூலிமா யார் யாரெல்லாம் ஐஆர்சிடிசி ஏஜென்ட் வந்து எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை நீங்கள் அப்டேட் பண்ணணும், கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்சி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம வந்து அந்த அப்டேட்டிங் வந்து நம்ம பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் என்ன ஸ்டெப்பு எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்ற முழு தகவலும் உங்களை வந்து சேரும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் சிஎஸ்சி தரப்புல இருந்து வரக்கூடிய டீட்டெயில்ஸை உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி தரப்புலேருந்து ஏஜென்ட், அதாவது ஐஆர்சிடிசி ஏஜென்சி எடுத்திருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஐடிஸை யூஸ் பண்ணி நிறைய தக்கல் டிக்கெட்டை அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. நார்மல் பீப்புள் வந்து ட்ராவல் பண்ண முடியாமல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகுது அப்படின்ற நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசி மூலிமா ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் டிக்கெட் உங்களால் புக் பண்ண முடியும் அப்படின்ற கண்டிஷனை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தக்கல் டிக்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ½ அப்புறம் தான் ஏஜென்சி போர்ட்டலுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஐஆர்சிடிசி வெரிஃபிகேஷன் பண்ண ஐடி மட்டும்தான் ஆக்டிவேஷனில் இருக்கும், மீதி ஐடி எல்லாமே டீஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஆர்சிடிசி மூலிமா ஏஜென்சி எடுத்து சிஎஸ்சி விஎல்ஏகள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கிறதால உங்களுடைய ஐடியை வந்து ஐஆர்சிடிசி ஐடியை வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ operator.irctc.co.in ஏஜென்சி இன்ஸ்ட்ரக்சர் இந்த வெப்சைட்டோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். உங்களுக்குன்னு தனியாக கொடுத்துருக்கிற யூசர் ஐடி பாஸ்வேர்டு அது வந்து பார்த்திங்கன்னா WCSC அப்படின்ற மாதிரி இருக்கும். அது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட கீழே கேப்சா போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸ்டு கேஒய்சி அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். அப்டேட் ப்ரொஃபைல் அண்டு சஜஷன்ஸ் அப்படின்றது இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் பேஸ்டு கேஒய்சி அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஆதார் நம்பர் கொடுத்துட்டு உங்களுடைய பேர் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த பேர் வந்து ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஐஆர்சிடிசியில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிஜிஸ்டர் ஆகும். அந்த மொபைல் நம்பரை எடுத்து இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓடிபின்ற காலத்தில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ஏஜென்சி எந்த விதமான ஸ்ட்ரகுள் இல்லாமல் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுற வேலையை நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். ஸோ இது டீட்டெயில்ஸ் தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சிஎஸ்சி ரிலேட்டடான அப்டேட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்சிலேருந்து வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, புரியுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.